ஹை கைஸ், ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கோச் கேட்டுட்டு இருக்காரு, எல்லாமே நல்லா போச்சா, ஓகேவா அப்படின்ட்டு இருக்க. அவள் வேறங்க ராயலாக வளர்ந்துருப்பா, இங்கே வந்து நம்புறாளா இல்லையாங்கிற மாதிரி கோச் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவள் நம்ப மாட்றா, பட் என்னதான் இருந்தாலும் நம்ம மாட்டக்கூடாது, அதுதான் மெயின் மேட்ரு அப்படின்ட்டு ஹீரோவும் கோச் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங்கில் கொண்டு வந்து ஃபெராரி மாதிரி ஒரு பெரிய காரை நிறுத்தியிருக்கா. வாட்ச்மேன் வந்து கார் எடுமான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்கறக்கு, நீங்கள் வேலைக்கு நீங்கள் புதுசுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல தான் நான் எப்போவுமே காரை நிறுத்துவேன், புரியுதா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஆன்டி கரப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு லாயரா வேலை பார்க்கறா. அங்க புதுசா வந்திருக்க ஆஃபீஸரே நம்ம ஹீரோயின்ட்ட மரியாதை கொடுத்துதான் பேசுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவ பாத்தீங்கன்னா கிரிமினலை பிடிக்கிறது தில்லா லங்கடி, என்ன நடந்தாலும் சரி நான் என்னோட வேலையில கரெக்டா இருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவளும் அவ பாய் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வராங்க. அந்த பார்ட்டிக்கு வந்தோடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் கொண்டு போய் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்களோட பாஸும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சவரத்தையே பேசிக்கிட்டு இருக்கா. அங்கக்கப்புறம் சரி நீங்க பாருங்க, நான் அதுக்கப்புறம் நான் என்னோட வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. சரி நீங்க கிளம்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்ட் அங்க விட்டுட்டு இவ பாட்டுக்கு நல்லா சிரிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க. அவ பாய் ஃப்ரெண்டு அவளும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே அவங்க ஒரு 7 மணிக்கிட்ட கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு இருக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு தான் 2 பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்களே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவ ஏதோ வாட்ச் பார்த்துட்டு இருப்பா. அவ பாய் ஃப்ரெண்டு அதை நினைச்சிட்டு இருக்க, ஹீரோயினும் இதை நினைச்சிட்டு இருக்குன்ட்டு இதுலயே தெரியுது இவங்க ஏதோ ஒரு கேப்சர் பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரியே நைட் ஒன்னே பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கா. இங்க அவங்களோட பாஸ் வேற வந்து எல்லாம் அந்த மாதிரி பிளானை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ பெரிய ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே எதிரானதா ஆன்டி கரப்ஷன் மாதிரி தான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாட்ச் கொண்டு போய் அங்க தூக்கி போட்டுறா. இங்க அவங்க 2 பேரும் ஓவரா எல்லாத்த பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று மாதிரி ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்ட்டு அவன் பாஸ் பாத்தீங்கன்னா சரி இப்போதைக்கு நம்ம இங்க பேச வேண்டாம், மழை வர மாதிரி இருக்கு, நீ கிளம்பு, எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு இவன் ஏதோ மாஃபியா பாஸ் அவன் கிட்ட அவன் டீலர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் டீலரும் சரின்ட்டு 2 பேரும் கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சைட்ல உட்காந்துருக்கா. இவளுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ எல்லா நியூஸையும் கேப்சர் பண்ணிட்டோன்ட்டு. வாட்ச் எடுத்து போய் எல்லாம் கரெக்டா கேக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் கட்டி வேற பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் பார்த்துட்டோம் போல மேடம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. யாராதுன்னு திரும்பி பார்த்தா அந்த மாஃபியா பாஸ் இருக்கான்ல, அவதான். தயவு செஞ்சு ஒழுங்கா வாட்சை கொடுத்துட்டு போயிட்டுனா உன் உயிருக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும் இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாமே நான் என்ன பயப்படுறவளாங்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, இந்த பூச்சண்டியெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டிக்கோ, நான் இந்த ஆன்டி கரப்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஃப்ராடுகள் எல்லாம் பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்ட்டு இருக்க. இப்ப நீ வெற்றிக்கு போனா உன்னை பார்க்கவே முடியாது, கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவன் என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் பயப்படுற மாதிரி தெரியல. ஓடாக்கு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. பின்னாடி ஆளுகளாம் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட வேணாடா நினைக்கிறீங்கன்ட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா ஓடி போய் ஹீரோயின் ஒன்றும் பண்ணாம அவ காரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போறதுக்கு வழியே இல்லையா. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பயமே வருது. குடுகுடுன்ட்டு தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா கார்ல வேற ஒரு பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் போறதுக்கு வழி இல்லைன்ட்டு 2 பக்கமும் நம்ம ஹீரோயினை சுத்து போயிட்டாங்க. இப்ப நீ குடுக்கலன்னு நான் அப்பவே சொன்னேன்ல, இப்ப பாத்தியா பிரச்சனை உன்னை தேடி வருது, ஏன் கிறுக்குத்தனமா பண்ணிக்கிற, இப்போ வாழ்க்கை போகுது பாத்தியா அப்படின்ட்டு பாஸ் பாட்டுக்கு நல்லா திகிலா பில்டபிளா விட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, இவகிட்ட இருந்து அந்த வாட்சை வாங்கி கொடுங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு அவன் அடியாளு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஹீரோயினை ஃபாலோ பண்றாங்க. இவ பாத்தீங்கன்னா உயிருக்கு பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஓடுன்னு ஓடிட்டு போற வழியில பாத்தீங்கன்னா அந்த வாட்சை கட்டி ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுறா. கரெக்டா அவ லாக்லயும் மாட்டிக்கிற. அவளுக்கு வேற வழியும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த பாஸ் கிட்ட அந்த வாட்ச் போயிடுச்சு. பட் நம்ம ஹீரோயினை நல்லா அடிச்சு போட்டுருவாங்க போல. அதை நம்ம எப்படியாச்சும் கிளீன் பண்ணி ஆகணும், ஏன்னா இது நம்பிக்கையான ஆள் கிட்ட தான் கொடுக்கணும்ட்டு அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதே இடத்துல தான் அந்த நம்பிக்கையான வேற யாருமே இல்லை, நம்மளோட ராக் ஸ்டார் ஹீரோ தான். அவர் வந்து இறங்கினோரே அப்படியே ஒரே அமைதியாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பாங்க போல. இப்போதான் நான் அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், நம்ம கம்பெனி நீ டாப்ல கொண்டு வந்துட்ட, தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் பரவாயில்லன்னு ஹீரோ சொல்றாங்க. நீ ரொம்ப நாளா இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், இந்த வேலையை விடணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தால, நான் கடைசியா ஒரு வேலை கொடுக்குறேன், அதை முடிச்சுட்டு நீ விட்டுரு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நிஜமானமே விட போறாங்களேங்கிற மாதிரி அதிர்ச்சியோ. ஆமா, இந்த ஒரே ஒரு வேலை, நான் பண்ண ஒரே ஒரு சின்ன தப்பு, அதுக்கு உண்டான ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நீ தடமே தெரியாம அழிச்சிட்டேன்னா உனக்கு நான் இந்த வேலையிலிருந்து விடுதல் கொடுத்துட்றேன். அப்புறம் நீ உனக்கு பிடிச்ச போய் இங்க வேணாலும் இருந்துக்கோ, ஏன்னா இந்த தொழில நம்பக்கூடிய ஒரே ஆள் நீ தான், இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட நீ பண்ணதில்லை அப்படின்ட்டு மாஃபியா ஃபுல் நம்பிக்கையை நம்ம ஹீரோ மேல வைக்க. அவரும் போய் பாக்குறாரு. போனா அங்க ஒரு பொண்ணை மட்டும் அடிச்சு போட்டிருக்காங்க. ஹீரோவும் திருப்ப மூஞ்ச பாக்குறாரு பாருங்க. அங்க நிக்குது இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ் போல, ஸ்கூல்ல இருந்து கொண்டா பழகி இருப்பாங்க போல.
அப்படியே இவர் வாயடிச்சு மூச்சடிச்சு போய் நின்னுட்டு இருக்க. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பின்னாடி வேற சவுண்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாஸ் இதை என்ன நம்பி கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, இந்த வேலையை நானே கம்ப்ளீட்டா முடிக்கிறேன்ட்டு அவங்கள டைவர்ட் பண்ற மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பாடியை டெட் பாடி மாதிரி பின்னாடி டிக்கில போட்டுறாரு. போன உடனே ஒரு கால் பண்ணி ஒருத்தவங்களை சீக்கிரமா காப்பாத்தணும், ரொம்ப எமர்ஜென்சின்ட்டு எடுப்பாரு பாருங்க ஒரு வண்டி ஓட்டத்தை. இவர் பதறி அடிச்சுட்டு நடு ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அவனோட பாஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி வச்சிருப்பான் போல, காரு அது இதுன்ட்டு டாப் டு பாட்டம். அவனோட ப்ராப்பர்ட்டி எதுலையுமே மாட்டாத மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினை பிரைவேட்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியிலேயே அவரை காரை மாத்தி விட்டுட்டு சீக்கிரமா எப்படியாச்சும் காப்பாத்துக்காங்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை அவர்கிட்ட சொல்லிட்டு அவன் பாய் சிசிடிவி எல்லாம் வச்சிருப்பான்ல, அதுல ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த காரையும் வெடிக்க வச்சிடறாரு. இவர் பாட்டுக்கு கூலா நடந்து வந்துட்டு இருக்க. பாஸும் நடந்த எல்லாத்தையுமே அதில் வச்சு பாத்துறான். பார்த்தோன்னே நீ எதுவுமே விட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், உன்னை நான் நம்புறேன் அப்படின்ட்டு இருக்க. ஆமா பாஸ் நான் எதுவுமே விடலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. சரி இதுக்கு மேல நீ போய்க்கலாம் அப்படின்ட்டு அவங்கள போ சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாடி கொடுத்துருப்பாங்களா, அது வேற யாருமே இல்லை, நம்ம கோச் கிட்ட தான். கோச் வந்து பார்த்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவளுக்கு சுயநினைவு வந்திருக்கும். அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட பாத்தீங்கன்னா அவகிட்ட இருந்திருக்காது. இப்போதைக்கு அவள்கிட்ட இருக்க ஒரே வழி, இப்போ அவளை மட்டும் நம்ம எடுத்துக்கலனா அவளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு இருக்க. ஏன்னா அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்போ அவ சேஃபா இருப்பா அப்படின்னா அது நம்ம கிட்ட மட்டும்தான். நம்ம கூட வச்சுக்கணும்னா ஃபேமிலிட்டு எதையாச்சும் ஒன்ன சொல்லிதான் வச்சுக்கணும். பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிடு, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்ட்டு அப்ப டிசைட் பண்ணிருப்பாங்க. இப்ப 2 பேரும் உட்காந்து நடந்த எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நாள்ல இவளை ஜப்பான் போறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணிடுவேன், அவளுக்கு ஞாபகம் வந்தோடனே நம்மளை அனுப்பி வச்சிடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை, பட் அது வரைக்கும் நீ அவளை சேஃபா பாத்துக்கோ, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, வாழ்க்கைனா எல்லாமே நடக்கிறது தானே, நம்ம இப்போ அவளை சேஃபா பாத்துக்கிறோம்ல, அது வரைக்கும் உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இருக்க. இங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுல சுத்தி சுத்தி பாக்குறா. எங்க பார்த்தாலும் அவளுக்கு ஒரு சின்ன ஞாபகம் கூட வரல. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல, என் ஞாபகமும் இல்ல, என்னடா இது விசித்திரமா இருக்கு, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தாலே விசித்திரமா இருக்கே, எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கே அப்படின்ட்டு ஹீரோயின் எதையோ ஒன்ன பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ வீட்டுல எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு. என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதே நீ எனக்கு தவளையை புடிச்சு கொடுத்தன்ட்டு, அந்த காதலுக்காக தானே, இப்ப பாரு அப்படின்ட்டு தவளையை காட்டிக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோவா தவளையை பார்த்து பயந்துட்டாரு. என்ன பண்ற, இப்படி பயப்பட்டு இருக்க, நீ தானே இதை பிடிச்சி என்ன லவ் பண்ண இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமா பட் இப்ப நீ உனக்கு மெமரி எல்லாம் மாறிடுச்சுல, அதனாலதான் இப்ப நீ தவளையை பார்த்து பயப்படுறது இல்ல. ஆனா நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு பயமா இருக்கு. நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, இப்பத்திக்கு நீ எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தானே இருக்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. தவளை நீ பிடிச்சங்கிற, எனக்கு மெமரிலேஸ் ஆனா உனக்கு எங்க போச்சு தைரியம், நீ என்னன்னா இதை பார்த்து பயப்படுறேன்ட்டு டக்குன்னு இவ கிஸ் அடிச்சிடறா. ஹீரோக்குன்னா சரியான ஷாக்கு. ஹீரோயின் நோட் பண்றா, பட் அவர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. டக்குன்னு கையெடுத்துட்டு என்ன பண்ற நீ அப்படின்ட்டு இவர் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் அடிக்கிற மாதிரி ஷாக்ல இருக்காங்க. பாத்தியா கிஸ் அடிச்சதுக்கு நீ ஏன் ஷாக் ஆவற, நம்ம தான் லிவிங்ல இருந்திருக்கோல, அப்போ உனக்கு இதெல்லாம் சகஜம் தானே, இப்ப எங்க போச்சு பதில் சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் கரெக்டா மடக்கிற. அதாவது இப்ப உனக்கு மெமரி லாஸ் ஆயிருக்குல்ல, நீ எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே, இப்ப நீ டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காத, எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் அடிக்க பிடிக்குமே தவிர ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு ஒழுங்கா மாத்திரையெல்லாம் போட்டுக்கோங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு டவுட் கன்ஃபார்மே ஆயிடுது. இங்க ஹீரோக்கா மூஞ்சியெல்லாம் பாத்தீங்கன்னா செவந்துகிட்டு இருக்கு. இங்க கோச்சு தான் காட்டுறாங்க, அவங்க ஒய்ஃப் வகை வகையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க பசியில இருப்பீங்க, சாப்பிடுங்க, உடம்பு இழைச்சு போயிடுங்க அப்படின்ட்டு ஓட்டியெல்லாம் விட்டுட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ஒய்ஃபு கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கணும். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்துடுறாங்க. டக்குன்னு 2 பேத்துக்கு குபீர்னு இருக்கும் பாருங்க, சாமி கும்பிடுற நேரத்துல கரண்டி வந்த மாதிரி. ஹீரோ டக்குன்னு திரும்பிடுறாரு. திரும்பினோடனே சரி சார், நீங்க இந்த மூடெல்லாம் செட் பண்ணலையா, டைரக்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மூடெல்லாம் செட் பண்ணலையா அப்படின்ட்டு இருக்க. உன் வயசுல நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கோச் கேட்குறாங்க. இந்தாப்பா நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ நல்லா தின்னு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோச்சோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா விட்டா போதுண்டாட்டு அசிங்கத்துல ஓடிடுறாங்க வைக்கப்பட்டுட்டு. இங்க ஹீரோவும் கோச்சும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன்டா மூஞ்சி இப்படி வாங்கி இருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி அவ கிஸ் அடிச்சுட்டான்ட்டு. ஏண்டா அதுக்கெல்லாம் போய் எதுக்குடா வீங்கி இருக்கு அப்படின்ட்டு கோச் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் என் ஸ்டூடெண்ட்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு, இப்படி போய் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இருக்க. அப்பெல்லாம் இல்ல, இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு இருக்க. அவ உன்னை செக் பண்ணானா நீ ஆம்பளை பையன் தானே, ஸ்ட்ராங்னு காட்ட வேண்டாமா, அடுத்த டைம் அவ கிஸ் அடிச்சான்னு வச்சுக்கோ, நீ இப்பெல்லாம் ஓடி வரக்கூடாது, நீ ஸ்ட்ராங்கானு அவளுக்கு டபுள் மடங்கு அடிக்கணும், புரியுதா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவோ பாத்தீங்கன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்களே அந்த கதையை ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. இவ்வளோ கேவலமாவோட ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கதை சொல்லியிருப்ப, இதை சொன்னா நானே உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓடிடுவேன். அவ இந்த மாதிரி கதை சொல்லியும் நீ நம்பல, நீ இப்ப பண்ண காரியத்துக்கு அவ உன்னை நம்பல, இதுதானே உனக்கு பிரச்சனை. ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன், நீ ஏன் ஹீரோயினை அப்படி ஒரு சாவல விளிம்பில் இருக்கும்போது காப்பாத்தின
நின்றுக்க, நீங்க கூட அவளை பார்த்திருக்கீங்க, நீங்களும் நினைச்சா காப்பாத்திருப்பீங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவர் ஷாக்கா கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸரா தான் இருந்திருப்பாரு. அவர் ஒண்ணுமே இல்லாத போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெரிய ஃபேன், வந்து ஆசையா பேசியிருப்பா. ஹீரோ அப்பல இருந்தே இவன் மேல ஒரு க்ரஷ்னு வச்சுக்கோங்களேன். அப்பல இருந்து பிடிக்கும். டேய் உன்னை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாளே அந்த பொண்ணா அப்படின்ட்டு இருக்க. ஆமா அந்த வக்கீல் இருக்காங்களே அவ தான் நம்ம ஹீரோயின் இருக்க. இப்பதான் கோச்சுக்கு வெளிசே தெரியுது வக்கீலும் நம்ம ஹீரோயினும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. இப்ப கொஞ்சம் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வழக்கம் போல இந்த விஷயமா இந்த அடிசரி ரவுடி சொல்லிட்டு இவனும் ஒருத்தனை ஜப்பான்ல பீட் பண்ண போயிருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருப்பான் போல, திருப்பி கொடுக்காம. ஹீரோ போன உடனே சரி யாரா நீங்க எங்கிருந்து நான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ கொரியால பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பவே இவனுக்கு தெரிஞ்சிருது கொல்லுங்கடா எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவன் பதறி அடிச்சிட்டு இருக்க. அங்க 20 பேர்னாலும் இவங்க 6 பேர் தான் போயிருப்பாங்க. ஹீரோ அவங்க ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிக்கிற அடியில பாத்தீங்கன்னா ஜப்பான்காரங்களால போட்டு உலட்டி எடுத்துடுறாங்க. அங்க ஒரு பக்கம் சாக்க இங்க ஒரு பக்கம் சாத்துன்ட்டு எப்படியோ ஹீரோ கடைசியா அந்த பாஸை பிடிச்சிடுறாங்க. நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள பணத்தை வந்திருக்கணும், இல்லைன்னா உன்னோட பணத்தை தான் நீ பாப்ப புரியுதா அப்படின்ட்டு நல்லா கத்தி மோனையில வச்சு ஹீரோ நல்லா மிரட்டி விட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அது வீக்கெண்டு போல அங்க கூட இருக்க பசங்களாம் என்ன பாஸ் நம்ம எப்படியோ வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு என்ன ட்ரீட் எல்லாம் எதுவும் இல்லையாங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரீட் தானே நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கப்பா எனக்கெல்லாம் இப்போ இஷ்டம் இல்லைன்ட்டு இவரு பர்ஸ்ல இருந்து கார் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்த உடனே கொரியன்ல பேசிட்டு இருக்காங்களே, ஜப்பான்ல கொரியன் பேசினோடனே நம்ம ஊருக்காரங்கிற மாதிரி இருக்கும். பட் ஹீரோவை பார்த்த உடனே இந்த ஆளுகெல்லாம் அடிதடியை தூக்கிட்டு கத்தி எடுத்து தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறத ஹீரோயினும் பாப்பா என்னடா இவனுங்க துரத்திட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோ அந்த பக்கம் போன உடனே சரி ஒரு ஆள் இல்ல 2 கார்ல ஆளுக வந்து சுத்து போட்டுறாங்க. 2 கார்னு பார்த்தா பின்னாடி 4 கால் வந்து சுத்து போட்டுருது. ஹீரோக்கு இப்ப வழியே இல்லாம செமையா மாட்டின மாதிரி இருக்கு. ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. அங்க ஆளுகளும் வேற இல்ல யாருமே இல்லன்ட்டு ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஓடுன்னு ஓடுறாரு. கடைசியா ஒரு சந்தில போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப மட்டும் நீ என்கிட்ட வரலனா அவ்வளவு தாண்டாட்டு இருக்க. திடீர்னு ஏதோ ஒருத்தவங்க சும்மா ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யார் அதுன்னு இருக்க சீக்கிரம் வா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. ஹீரோக்கு கொரியன்னு தெரிஞ்ச உடனே சரி பைக்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க நம்ம ஊருக்காரங்கன்ட்டு. ஒரு பக்கம் பைக் ஸ்பீடா ஹீரோவை காப்பாத்திட்டு போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சேசிங் அப்படின்ட்டு சந்தா விட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ பைக் மட்டும் நுழையிற சந்தில விட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திடுறா. ஹெல்மெட்டை கழட்டினோடனே தான் ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சியும், ஏன்னா வந்தது நம்ம ஹீரோயின்ட்டு. சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்காளே அப்படின்ட்டு இவரு பாத்தீங்கன்னா ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ பல நாள் கனவு நினைவான மாதிரி ஒரே அதிர்ச்சியில இருக்காங்க. ஹீரோயின் ஏன் நான் எதனா தப்பா கேட்டுட்டேன்னா இல்ல நான் உங்களை முன்னாடி பாத்திருக்கேனா அப்படின்னு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. அவரு மண்டையில ஓடுற பிளாஷ்பேக் எல்லாமே பல நாள் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்களே, அப்போ ஹீரோ மெடல் வாங்கும் போது நம்ம ஹீரோயின் தான் கூட நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா. அதே ஞாபகத்துல நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் நீங்க சைலண்டா இருக்கும் போதே தெரியுது நம்ம 2 பேரும் மீட் பண்ணல அப்படின்ட்டு. ஏன் இவ்வளவு உம்முன்னு இருக்கீங்கன்னு இருக்க. ஹீரோக்கு அதுக்குள்ள கால் வந்துருது. இந்த மாதிரி பாஸ் தான் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஹீரோ ஒரு மாதிரி சிடுசிடுன்னு இருக்க. நான் எதனா தப்பா கேட்டுட்டுனா இருந்தேன், சரி விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பைக்ல பாக்குறா. பட் அதுல கேஸும் இல்ல. ஹீரோ சரி வாங்க பெட்ரோல் பங்குக்கு போலான்னு இருக்க. மணி 1 ஆச்சு. நைட்டு யாரு படன்று பெட்ரோல் பங்க் திறந்து வச்சுட்டு இருப்பா. இப்ப நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம 2 பேரும் வேணா போர் அடிக்காம இருக்க கொஞ்சம் பேசுவோமா அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கையில வேற காயம் பட்டிருக்கும். அப்பதான் அவ நல்லா இந்த பேண்டேஜ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த விஸ்கி பாட்டில் இருக்கும்ல அதை கையிலேயே வச்சுட்டு சுத்துவாரு போல. அதே மாதிரி அவர் விஸ்கியை வச்சுட்டு காயப்பட்ட இடத்துக்கு ஊத்துறக்கு நின்றுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். இந்த பெரிய பெரிய மாஃபியாஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்கள இந்த மாதிரிதான் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். ஒரு நிமிஷம் நீங்க மாஃபியாவா இல்லைன்னா உங்களுக்கு குடிக்கிறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு தொண பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் சைலண்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ ஒரு ட்ரிப் அடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டேன், அதை ஹீல் பண்ண தான் இங்க வந்தேன் தெரியுமா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லவ் மறக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்ட்டு இவ புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அவளோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொடுமை பாருங்க. அப்படியே இந்த ஸ்னோஃபால் அந்த கொஞ்சமா இந்த இலையெல்லாம் உதிர்ந்துட்டு இருக்க. 2 பேரும் மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி சின்ன வயசுல எல்லாம் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நான் கரப்ஷன் வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஒரே குறிக்கோளே இந்த மாதிரி இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள பிடிக்கணும். இன்னைக்கு இந்த மாஃபியா கேங்ஸ்டர் ஃப்ராட் பசங்கன்ட்டு யாரையும் கண்டாலும் சுத்தமாவே பிடிக்காது. சரி உங்க பேர் என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ தான் மாஃபியாவே, அதை போய் சொன்னா நம்ம ஹீரோவோட மானமே போயிடுமே. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அப்படியே சைலண்ட்ல இருக்கேன்ட்டு அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்கமான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.